பிரைஸ் தி லார்ட். காலங்கள் அவருடைய கரங்களில் இருக்கிறது. அவருடைய கரத்திலிருந்து ஒரு நல்ல நாளை நமக்காக தந்திருக்கிறார். ரோமர் 12வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதும்போது இப்படியாக எழுதுகிறார்: ஒருவனுக்கும் தீமைக்கு செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். நம்முடைய வாழ்க்கையில அநேகர் நமக்கு தீமை செய்கிற உண்டு, நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் உண்டு. நான் நல்லா இருக்கக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் தான் 99% பேர் நம்மை சுற்றி இருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அதனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை புரிந்து கொண்டவராக இங்கு கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான பாடம், தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், அதற்கு மாறாய் யோக்கியமானதை அல்லது நன்மையானதை செய்யுங்கள் என்பதாக கற்றுக் கொடுக்கிறார். இதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். ஒரு தேவனை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட சிந்தையுடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தீமை செய்கிறவர்களுக்கு தீமை செய்தால் நாம் சக மனிதர்களைப் போல காணப்படுவோம். ஆனால் அதற்கு மாறாய் தீமை செய்கிறவர்களுக்கு நம்மால் நன்மை செய்ய முடியுமேயானால் நாம் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தாவே இந்த வார்த்தைகளை நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.